நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்ராமா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். காற்றோட குழலின் இதை ஹை பிச்சில் பாடியிருக்காங்க. கீழே அஞ்சரைக்கட்டில் இறங்கி ஸ்பூர்த்தி அகாமடேட் பண்ணுறாங்க. ஆகையால் ஸ்பூர்த்திக்கு இது ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் கேளுங்க சித்ராமாவுடைய பாட்டு எப்படி இருக்கு. ஸ்பூர்த்தி நேச்சுரலி நன்னாவே பாடுவ கிளாசிக்கல். சித்ராமா அண்ட் ஸ்பூர்த்தி
ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சாங். அது வந்து நம்ம ஸ்பூர்த்தி பாப்பா எப்படி பாடினாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மேம் கிட்ட கேட்போமா? மேம். ஆக்சுவலாக ஸ்பூர்த்தி ரொம்ப அழகாக பாடினாங்க. இந்த ஆர்டரில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, சோலோ சாங் நாங்கள் பிரிச்சுக்கிறதுல. பட் அது ஒன்றுமே கவனிக்காமல் அவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கா. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ சித்ராமா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பூர்த்தி ராஜாத்தி ரொம்ப 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 நல்லா பாடினே ஸ்பூர்த்தி. Thank you so much. God bless. Orchestra and especially Murdangam, fantastic. Great job, sir. ஸ்பூர்த்தி, உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனர் இது. அதனால் நீ வந்து பூந்து அப்படியே என்ஜாய் பண்ணி நீ பாடினதை நான் பார்த்தேன். ஸ்மால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாட்டில் மைனர், அதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்தால் கூட யுவர் ஜாப் இஸ் ஃபென்டாஸ்டிக். Thank you, sir. கீப் இட் அப். காட் பிளஸ். சரி, நீங்கள் சித்ராமாக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுக்கீங்கன்னு பார்த்துலாமா? சித்ராம்மாக்கு கொடுக்கணும். சித்ராம்மா தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்கணும், நல்லது வேணும். இது சூப்பரா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. This is very nice, அம்மா. இந்த gift வந்து சித்ராம்மாக்காக நான் வாங்கிட்டேன். சித்ராம்மா, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது இதை வச்சுட்டு இதை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணீங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ் அம்மா. ரிலாக்ஸ் பண்ணும்போது கூட அவங்க உன்னை பற்றி நினைக்கணுமா? அப்படி என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். நான் ஸ்பூர்த்தி உள்ள இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ பார்க்கணும். எல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, இதே வாங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து அவ்வளோ எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒரு பர்சனே கிடையாது. நான் எப்போவுமே ஐம் ஆல்வேஸ் இன் டென்ஷன். இங்கே வரும்போது நான் ஐம் டோட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். பேசிக்கலி எனக்கு அப்படி தானா. பட் இது ஸ்பூர்த்தி இது கொடுத்துருக்கீங்க. நான் இதை பார்த்து நான் தனியாக நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்பூர்த்தி. சித்ராமா வந்து அதை பார்த்து ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ வேற க்யூட்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ சித்ராமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வேற ஏதாவது வச்சுருக்கீங்களா? மாக்கப்பாக்கு ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்களா? எப்பவுமே வச்சுப்பீங்களே. மேரியோட ஃபாதருக்கு 5 டாட்டர்ஸ். நானா, நீனி, நேனே, நோனோ. இந்த டாட்டர் யாரு? 5th டாட்டர் யாரு? நானா, நீனி, நேனே, நோனோ, நை நை. மேரி. 5வது பொண்ணு பேர் மேரி. யார் சொல்லி கொடுத்தாங்க? மேரி தான் சொல்லி கொடுத்துச்சு. 4 பேர் சொல்லிட்டா, அப்ப 5வது மேரி தானே? ஆமா ஆமா, மேரியோட அப்பா. கரெக்ட். 5வது பேரு டாட்னு. ஹலோ, என்ன எங்களன்னா அவ்வளோ முட்டாள் நினைச்சிட்டியா? இது கூட எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல என்ன அப்படிதான் நினைப்பாங்க. தட்ஸ் ஆலா? தட்ஸ் ஆல். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்ல, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்கா? அப்படி உட்காந்துக்கோ. போய் உட்காந்துக்கிறியா நீ? போய் கஷ்டமா இருக்காங்க. நாங்க உட்காந்து தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம். போங்க. சூர்த்திக்கு வந்து ஒரே டென்ஷன். ச்சே, கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் கேட்குற கேள்வியை எப்படி வந்து மாக்காப்பா கண்டுபிடிக்கலான்றது தான் அவளோட டென்ஷன். ஆமா, புரியுதா?